KN செய்திகளுக்காக புதியவன். கடந்த 3 ஆண்டுகளாக திருவொற்றியூர் அண்ணாமலை நகர் சுரங்கப்பாதை பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுகின்றன. சுரங்கப்பாதை பணிகளை துரிதப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை. திருவொற்றியூர் அண்ணாமலை நகர் பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாதை கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்டது. இந்த சுரங்கப்பாதை ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெற்று வருவதால் 10% பணிகள் கூட முடியாததால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பள்ளிக்கு செல்லவும், மாணவ மாணவியர்கள், பெண்கள் மற்றும் முதியோர் என ஏராளமானோர் ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வாரத்திற்கு 2 விபத்துக்கள் ஏற்பட்டு ரயிலில் அடிபட்டு உயிரிழப்பு ஏற்பட்டு வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் சுற்றியுள்ள அண்ணாமலை நகர், சிவசக்தி நகர், ராஜா சண்முக நகர், ராஜாஜி நகர், வெற்றி நகர், பாலகிருஷ்ணா நகர், கார்கில் நகர், சார்லஸ் நகர் என சுமார் 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் அப்பகுதியில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் 3 ஆண்டுகளாக பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் சுமார் 3 கிலோமீட்டர் அளவிற்கு சுற்றி பொதுமக்கள் செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. அப்பகுதி சுற்றியுள்ள மக்கள் அவசர நிலைக்கு கூட செல்ல முடியாத சூழல் உள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த ரயில்வே சுரங்க பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சுரங்கப்பாதை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்.